ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீனாவை ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து கோவமாகவே இருப்பாங்க. அப்போ அண்ணாமலை வந்து மதிக்கிறவங்கள மதிக்கணும், அப்போ தான் ஒன்றை மதிக்க ஆள் இருப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி முறைச்சிட்டு அதுக்கப்புறம் வேண்டாவே இருப்பா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் போய் எல்லாருக்கும் கொடுக்க போகிறாங்க. முத்துவும் மீனாவும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தாமணி வந்து புடவை கொடுக்க ஆரம்பித்தோடனே மீனா கொடுக்குற நோட்டீஸ் யாருமே படிக்காம கீழே போட்டு அந்த புடவையை வாங்கிட்டு உங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன்ற மாதிரி சொன்னதை பார்த்ததும் மீனாக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாகி ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு எல்லாரும் உட்காந்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் நிறைய ஐடியாலாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணலாமா அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னும் போது அப்போது மீனாவே ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து டியூஷன் எடுக்கலாம், அவங்களுக்கு டியூஷன் எடுத்தால் ஓரளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிற பசங்களுக்கு அப்படின்னோன்னா அந்த இடத்துல ஸ்வேதாவும் இருப்பாங்களா. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ நான் ஃப்ரீயாகவே அவங்களுக்கு டியூஷன் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஹெல்த் செக்அப் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக நான் ஏற்பாடு பண்ணுறேன்ற மாதிரி அவங்களும் சொன்னதுக்கப்புறம் இந்த ஐடியா பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, முத்துவும் சூப்பராக இருக்குது, இந்த ஐடியாவை எல்லாருக்கும் நம்ம போய் சொல்லுவோம்னு சொல்லிட்டு அதையும் நோட்டீஸில் பிரிண்ட் பண்ணி பூக்கடையில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் ஒரு பூக்கடையில் போய் நின்று மக்கள்லாம் கூடியிருக்காங்க. அங்கே போய் இந்த மாதிரி அவங்களோட ஐடியாவை சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி டியூஷன் படிக்கிறதுக்கு மருத்துவ உதவி இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்கள் நல்லது பண்ணோம் சொன்னதுக்கப்புறமா அங்கே இருக்கிற சில பேர் வந்து சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க மீனாவை எதிர்ப்பாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து அவங்கள திட்டி விட்டுட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி கிட்ட வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இந்த மீனா வந்து இந்த மாதிரி உதவிலாம் பண்ணுறா, எல்லாரும் அவங்க பக்கம் சாயிறாங்க அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறா, பணத்தை கொடுத்து அவள் வந்து கீழே இருந்து வந்தவா, அவள் எப்பயுமே ஜெயிக்கக்கூடாது, இந்த பணத்தை வச்சு துண்டு சீட்டு பிரச்சாரம் பண்ணுங்க, பேனர் அடிங்க, போஸ்டர் அடிங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து அனுப்புறதை வந்து அவங்க பொண்ணு ரேகா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு நீ இந்த தேர்தலேருந்து விலகிடுமா, எதுக்கு ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னோடனே அவள் வந்து ஒன்றும் இல்லாத வந்தவா, அவள் ஜெயிக்கணுமா, நான் தோற்று போகணுமா, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் வந்து அவளை எதிர்த்து போட்டியிடுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப இதுவாக சொன்னதுக்கப்புறம் பேசி பேசி பார்த்துட்டு ரேகாவும் முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்களை இனிமேல் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அதை வந்து கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி வந்து எல்லாரும் மீனா பக்கம்தான் இருக்காங்கன்னு சொன்னோன்னா அவனுக்கு ஒரு அறை விழுது. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா மீனா வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இந்த தேர்தல் சம்மந்தமாக ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து திட்டுறாங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் இங்கே வந்து பார்க்காத அப்படின்னும் போது ஸ்வேதா வந்துடுறாங்க அந்த இடத்துல. ஸ்வேதா வந்து எப்படியே விசாரிச்சுட்டு அப்போ அண்ணாமலை வந்து நன்றி சொல்கிறாரு, நீ வந்து பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னோன்னா அப்புறம் முத்து சொல்கிறான், பாத்தியா படித்தவங்கன்னா இப்படி தான் இருக்கணும், அவங்கள படித்ததை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, நீயும் இருக்கிய இதெல்லாம் பார்த்து கற்றுக்கோன்ற மாதிரி முத்து வந்து மனோஜை பார்த்து சொல்லுவார். மனோஜ் அப்படியே முறைக்கிறாரு. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. நாளைன்னு கொஞ்சம் போடுவாங்க இல்லையா, அதில் வந்து என்ன ஆகுதுன்னா மீனா வந்து மனு தாக்கல் பண்ண போகிறாங்க போல். அதை வந்து சிந்தாமணி வந்து ஆள் ஏற்பாடு பண்ணி கத்தி வச்சு குத்துறதுக்கு ஐடியா பண்ணி அனுப்புகிறாங்க. அதை மீனா வந்து பார்த்துடுற மாதிரி இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் திங்கக்கிழமை என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.